பொன்னியின் செல்வன். இது பொன்னியின் செல்வனா இல்லை பொய்யின் செல்வனா அப்படின்னு தெரியல. பார்ட் ஒன்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்ட் டூவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பார்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பொன்னியின் செல்வன் கதையிலேயே அப்படி தான் வரலாறு அடிப்படையாக வச்சு ஒரு நாவல் எழுதுகிறேன் அப்படின்ற பேரில் அவர் இஷ்டத்துக்கு அவருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே எழுதி மொத்த வன்மத்தையும் அதில் தான் கக்கி வச்சுருப்பார் கல்கி. இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஒரு வரலாறை எழுதும்போது அவங்களே தான் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரலாறே எடுத்துப்போமே, இப்போ ஒரு விஷயம் சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஒரு நியூஸில் ஒரு ஒரு வீடியோ காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு செய்தி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்கும் பொழுது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு 2 பேருக்கு சண்டை நடந்தது அப்படின்னும் போது எக்ஸ் ஒய் அடித்தார், ஒய் எக்ஸ் அடித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸை பற்றி எக்ஸ் ஒய் அடித்ததை பார்த்தவங்க எக்ஸ் தான் அடித்தார்னு சொல்லுவாங்க. ஒய் எக்ஸ் அடித்ததை பார்த்தவங்க இவர் தான் இவர் அடித்தார், ஒய் தான் எக்ஸ் அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதில் உண்மை இருக்குது எதில் பொய் இருக்குது அப்படின்ற விஷயமே நம்மளால் தெளிவாக இந்த சோஷியல் மீடியாலாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்மளால் எது சரி எது தப்பு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. நம்ம காமன் பீப்புள் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்ல விஷயங்களை நல்ல செய்தியை மட்டும் ஒரு வரலாறாக கொண்டு போகணும், உண்மையை கொண்டு போகணும், அது வேறு விஷயம். பட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கடத்துவோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். ஸோ ஒரு வரலாறு சம்மந்தப்பட்டதோ இல்லை வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு காவியத்தை ஒரு படமாக எடுக்கிறாங்க அப்படின்னும்போது ரொம்ப கவனமாக கையாளணும். அதில் மேக்ஸிமம் நம்ம தமிழ்ஸை பற்றி எடுக்கிறாங்க அப்படின்னும்போது அதில் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு க்ளோரிஃபை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளோரிஃபை பண்ணணும். அதை தவிர்த்துட்டு மற்ற என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காரு இந்த மணிரத்னம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துறதுக்கான மேஜர் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பீப்புள்ஸ்க்கு ஹிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயமே. நம்ம சேராஸ், சோழாஸ், பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் இப்படி தாண்டா இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் ஹிஸ்ட்ரி படிக்க மாட்டாங்க. அப்படியே அதை மீறி ஹிஸ்ட்ரி படித்தாலும் அதில் நிறைய பொய்யான விஷயங்கள் தப்பான விஷயங்கள் கலந்துருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு கல்வெட்டில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டாங்க, ஒரு புக்கில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் 100% ட்ரூவாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம மேக்ஸிமம் நம்ம ஆன்சஸ்டர்ஸை பற்றி படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பட் இந்த மாதிரி மூவிஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியை படிக்காதவங்க, ஹிஸ்ட்ரியை பற்றி தெளிவாக தெரியாதவங்களுக்கு ஒரு ராங்கான எக்ஸாம்பிளாக ஒரு ராங் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த டீசர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன்றில் நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சும்மா ஜஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோழா கிங்டமோட கிங்கு சுந்தர சோழர் பிரகாஷ் ராஜ் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை. பட் இருந்தாலும் தான் சீட்டை விட்டு ஏஞ்சிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிங்காக காட்டுவாங்க. சரி, அதுக்கு அடுத்த கேரக்டர் ஆதித்ய கரிகாலனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ராஷ்டிரகுதாவோட சண்டை போடும்போது அந்த கிங்கை இவர் ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி காட்டுவாங்க. தமிழ்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? தமிழ்ஸோட ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கும்போது தமிழ்ஸ் நிச்சயமாக அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சோழாஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே டைமில் அவங்க அப்பாவுக்கு அங்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது கிங்டம் எடுத்து நாட்டை ஆளணும், அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பார், இவர் காஞ்சிபுரத்தில் உட்காந்துருப்பார் அப்படின்ற மாதிரி. அதே தான் அருள்மொழிவர்மன், அவர் ஸ்ரீலங்காவில் உட்காந்துருப்பார். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அவங்க ஃபாதரோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். இதுக்கு காம்படிஷனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுராந்தகர் அப்படின்ற ஒரு கேரக்டர்னு காட்டுவாங்க. அந்த மதுராந்தகன் கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு சிவபக்தர் ஆன மாதிரி. அதாவது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனாடியாராக ஆகணும் அப்படின்றது அவருக்கு யாரோ திணிச்சு இன்சிஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி காட்டியிருப்பாங்க. பேசிக்காகவே தமிழ்ஸ் எல்லாருக்குமே சிவாவோட டிவோட்டிஸாக தான் இருப்பாங்க. ஸோ எந்த விதமான கம்பல்ஷனுமே கிடையாது. பை பர்த் பை ரைசிங் அது நிச்சயமாக வந்துடும் அவங்களுக்குள்ள. பட் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது எப்படின்னா, அவருக்கு சிம்மாசனம் மேலே தான் ஆசை. பட் அதை விட்டுட்டு அவரை யாரோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக கம்பல் பண்ணி அவரை சிவபக்தனாக்குனா மாதிரி ப்ரிட்டன் பண்ணி காட்டியிருப்பாங்க பார்ட் ஒனில். அதுக்கு அடுத்த கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த குந்தவை கேரக்டரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்செக்யூரான ஒரு கேரக்டரு. அவங்க அண்ணனோட லவ்வை தன்னோட தனிப்பட்ட ஜெலசிக்காக ஒரு பிரச்சனைக்கு கொண்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த குந்தவையோட பேராக வரக்கூடிய அந்த வந்தியத்தேவன் இப்போ பார்ட் ஒனில் உங்களுக்கு லைட்டாக காட்டியிருப்பாங்க. பார்ட் டூவில் அவங்க பேராக ஆகக்கூடியவங்க தான், அதுதான் வரலாறும் கூட.
ஸோ அந்த வந்தியத்தேவன் கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் ஃப்ளிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவன் ஒரு அரச குடும்பம் தான் ஆல்மோஸ்ட்டு. பட் அவனை வந்து ஏதோ ஒரு தூதுவன் மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த பெரிய பழுவேட்டரையரை பார்த்தீங்கன்னா அவரையும் அதே மாதிரி ஒரு மாதிரி உமனைசராக தான் கிடைப்பாங்க. ஒரு ஏஜ் பர்சனு, அவர் ஒரு கிளவர் மினிஸ்டர் இருந்தவர், நிறைய வார பார்த்தவர் அப்படின்னும் பொழுது அவர் வந்து இந்த நந்தினி அப்படின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தினால நிச்சயமாக சோழாஸ்க்கு த்ரெட் இருக்குது அப்படின்றத கூட ரியலைஸ் பண்ணாமல் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடையாது. பட் அவங்க பாண்டிய நாட்டை சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அது இன்னொன்று, இவங்க எல்லாரை விட பாண்டியாஸ் பார்த்திங்கன்னா டைரெக்டாக சண்டை போட முடியாமல் அவங்களோட சண்டை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு பெட்ரூம்குள்ளே அவங்களோட பாலிடிக்ஸு அவங்களோட சண்டையெல்லாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க டோட்டலாகவே காட்டியிருப்பாங்க. அந்த நந்தினின்ற கேரக்டர் கற்பனையாக இருந்தாலும் அதை எந்த அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டிட்டாங்க அவங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இந்த சோழாஸ் பற்றி ஒரு நல்ல விஷயமா காட்டுறதுக்கு இவங்களுக்கு எதுவுமே இல்லையா, இல்லை இவங்களுக்கு தெரியலையா, இல்லை வேணுன்ட்டே காட்டாமல் விட்டுருக்காங்களா? இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழாஸ் பற்றி ஒரு படம் வந்துருக்கு, ராஜராஜ சோழன் சொல்லிட்டு சிவாஜி வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதுலேயும் சில வரலாற்றுக்கு சம்மந்தப்படாத விஷயங்கள்லாம் ஒரு ஒரு கற்பனையாக காட்டியிருப்பாங்க. பட் அது எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் பீப்புள்ஸோட உணர்வுகளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் செய்ததெல்லாம் ப்ரைடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அது எதுவுமே தமிழ்ஸோட ப்ரைட் கிடையாது. இவங்க பாருங்கள் எப்படி இருந்திருக்காங்க, அருள்மொழி பாருங்கள் எப்படி இருந்திருக்கான், அவனுக்கு நாட்டு மேலே ஆசை, மதுராந்தகன் எப்படி இருந்திருக்கான் பாருங்கள். உங்கள் கிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை விட அவங்க நாடு, அவங்க பொசிஷன், அவங்க ஈகோ இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது ஹிஸ்ட்ரியை படிக்காதவங்க, ஹிஸ்ட்ரியை பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லாதவங்க, அதை பற்றி என்ன நடந்துச்சுன்னு தெரியாதவங்க, ஏன்னா ஆப்வியஸ்லி யாரும் நம்ம அங்கே பார்த்ததில்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லதுக்கு. மேபி இவங்க சொல்கிற மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்களை நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்து இதை காட்டி நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் பற்றின ஒரு ஒரு இமேஜை வந்து பிரேக் பண்ணி வேறு மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இந்த கதைகள்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாருமே நீங்கள் போய் பார்ப்பீங்க. பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றுமே கிடையாது.